இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆடி கிருத்திகை விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி கிருத்திகை விரதம்னு மட்டும் கிடையாது. எந்த விரதம் நீங்கள் முதல் முறையாக தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும், முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை செய்து முடிச்சுட்டு தான் நம்ம இந்த விரத முறையை ஆரம்பிக்கணும். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, காலையில் எழுந்து விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்கள மனமாற வேண்டி நான் இருக்க போகிற இந்த விரதம் பரிபூரணமாக பூர்த்தி அடையணும், எந்த விதமான தடை தாமதங்களும் வரக்கூடாது, வேண்டுதல் நிறைவேறணும் சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ண பிறகு நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கலாம். அதே போல் எந்த ஒரு விரதத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோமோ அதே போல் விநாயக பெருமானுடைய வழிபாடும் ரொம்பவே அவசியம். எந்த ஒரு பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கண்டிப்பாக விநாயக பெருமானை பூஜிக்காமல் நம்ம தொடங்கக்கூடாது. ஆடி கிருத்திகை விரதத்தில் மதிய நேரத்தில் இலைப்படையலிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த இலைப்படையலில் கண்டிப்பாக பச்சை பயிறு பாயாசமும் பருப்பு வடையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்றைய ஒரு நாள் மட்டும் உப்பு இல்லாத உணவு உண்பது அப்படிங்கிறது நிறைந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, செவ்வாய் தோஷத்தினால ஏதாச்சும் ஒரு திருமண தடையோ அல்லது குழந்தை பாக்கியமின்மையோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆடி கிருத்திகை விரதத்தை பரிபூரணமாக இருந்தோம் அப்படின்னா